யாழினி, யாழினி, என்ன மன்னிச்சிடுங்க. ஹே ஹே யாழினி, எழுந்திரி. என்ன பண்ற? யாழினி, எழுந்திரிமா. எழுந்திரி. என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க யார் முகத்திலயும் முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். எதுக்குமா? யார் உனக்கு அப்படி எல்லாம் சொன்னா? உன் மேல எந்த தப்புமே கிடையாதே. ஆமாமா, உன் மேல எந்த தப்புமே கிடையாது. முத நீ அலறத நிறுத்து. இல்ல, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நீங்க அவ்வளவு பேரும் யாரும் சொல்ல கேட்காம நான் திருவதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவ்வளவு பேருக்கிட்ட வீம்பு வெட்டிக்கிட்டு தான் போய் கல்யாணம் பண்ணேன். அப்படி அன்னைக்கு நான் யார் சொல் பேச்சையும் கேட்காம முடிவெடுத்ததோட பலனாதான் இன்னைக்கு இப்படி நிக்கிறேன். நீ ஒரு நிமிஷம் இரு. நீ எந்த தப்புமே பண்ணலமா. அந்த திருவன் நல்லவன் நினைச்சு பாத்தியா? அது மட்டும்தான் நீ பண்ண தப்பு. அதுவும் நீ பண்ண தப்புன்னு சொல்ல முடியாது. உனக்கு தெரியல அவனை பத்தி. மத்தபடி நீ எந்த தப்பும் பண்ணல, யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. இந்த 3 வருஷமும் உன்னை எங்கெல்லாம் தேடி இருப்போம் தெரியுமா? நீ பண்ணது தப்புன்னு நீயா நினைச்சுக்கிட்டு யாரு கண்ணிலே பற்றக்கூடாதுன்னு நீயா ஒரு வளையத்தை போட்டுட்டு இருந்திருக்க. யாழினி, ஏதோ ஒரு சூழ்நிலையில தெரிஞ்சே தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க தானே செய்யறோம். அப்படி இருக்கும்போது உனக்கு எதுவுமே தெரியாதுன்ற பட்சத்துல ஒரு விஷயத்த செஞ்சுட்ட. அது உன்னை பொறுத்த வரைக்கும் நீ தப்புன்னு நினைக்கலாம். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அந்த நேரத்துல அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவங்க யாருக்கும் என் மேல கோவமே இல்லையா? என்னையா நீ? உண்மையை சொல்ல போனா எங்க எல்லாருக்கும் இப்பதான் நிம்மதியாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. நீ எங்க எப்படி இருக்க? பாதுகாப்பா இருக்கியா? கஷ்டப்படுறியா? சந்தோஷமா இருக்கியான்னு எதுவுமே தெரியாம என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு மேலும் மேலும் நான் கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கேன்ல. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை யாழினி. நீ திரும்ப பாதுகாப்பா எங்க கைக்கு வந்து சேர்ந்ததே எங்களுக்கு சந்தோஷம். மதர், நான் பிளஸி அக்காவோட குழந்தைய பார்க்கலாமா? வந்ததும் வராததும் அவசரமா? இல்ல மதர், சொல்ல போனா நான் இப்போதைக்கு யாருக்காக வாழ்றேன்னு பார்த்தா அந்த குழந்தைக்காக மட்டும்தான். எனக்கு அந்த குழந்தை பொண்ணா பையனா பேர் என்னன்னு கூட தெரியாது. ப்ளீஸ் மதர், என்கிட்ட குழந்தைய காட்டுங்க. அடடே, நீங்க இன்னும் தூங்க போலையா? அப்படியா? நான் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஏதாவது முக்கியமா என்கிட்ட சொல்லணுமா? என்ன விஷயம்? சீக்கிரம் வருவாங்க. நாளைக்கே வருவாங்க. நீ போய் தூங்க. என்ன? சரி சரி. அப்போ நாளைக்கு நான் பாத்துட்டே இருப்பேன். புட்டா அப்பா அம்மா வருவாங்களான்னு. டாடா, குட் நைட், see you. மதர், பிளஸியோட குழந்தை இங்க இருக்க குழந்தைங்களோட தான் வளர்றா. நான் பார்க்கணுமே. அதான் பார்த்துட்டியே மதர். ஆமா, இப்போ வந்துட்டு போன குழந்தை தான் பிளஸியோட குழந்தை. ஒன்னும் இல்லம்மா. ஒன்னும் இல்லம்மா, நீ தூங்கு.
என்ன என்ன இவ்வளவு நாளும் செத்து போயிட்டேன்னு என்ன நம்ப வச்சுட்டு எங்கேயோ இருந்து என்ன முட்டாள் ஆக்கிட்டு இருந்திருக்கா. இவ்வளவு நாளும் ஒரு வீணா போன முட்டாள் மாதிரி இருந்திருக்கேன்ல நானு. திரு, அப்போ யாழினி உயிரோட தான் இருக்கானு உனக்கு தெரியுமா? இல்ல புரியல. உனக்கும் தெரியுமானா? அப்ப உங்களுக்கு முன்னாடியே தெரியும். திரு, இல்ல. ஓ, நீங்களும் சேர்ந்துதான் அப்ப நாடகம் ஆடி இருக்கீங்கல்ல? திரு, இல்லப்பா. என்ன இல்ல? அதான் உங்க வாயாலே சொல்லிட்டீங்களே. திரு, நான் சொல்றதை கேளுப்பா. நான் யாழினியை இன்னைக்குதான் கோவில்ல பார்த்தனே. நான் அவளை பார்த்தும் கூட யாழினி கிட்ட பேசும்போது என்ன அவ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது, கோவில்ல பாத்தீங்களா? ஆமாப்பா, இன்னைக்கு சாயந்தரமா கோவிலுக்கு போகும்போது அங்கதான் நான் யாழினிய பார்த்தேன். யாழினி கிட்ட நான் எவ்வளவு பேச முயற்சி பண்ணேன். இருந்தும் அவ ஒரே பிடியா என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. நீ யாழினிய பாத்தியாப்பா? அவகிட்ட பேசுனியா? திரு, அப்படி யாழினிய நீ பாத்திருந்தனா அவளை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்கிட்டதான் அவ ஏதோ சொல்லி என் புத்திய மாத்திட்டு போயிட்டா. ஏன் திரு? இல்ல புரியல. எதுக்கு அவளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? திரு, என்னடா பேசுற? அவன் பொண்டாட்டி. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி புருஷன் கூட இருக்காம விட்டுட்டு ஓடிட்டு 3 வருஷம் எங்க இருந்தான்னு அடையாளமே தெரியல. அவளை போய் நான் பார்த்ததும் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? தப்புமா, ரொம்ப தப்பு. இதுக்கு எல்லாமும் அவ பயங்கரமா அனுபவிக்க போறா இனி. திரு, இன்னமும் இந்த ராட்சசத்தனமா பேசுறத நிறுத்து. எந்த பொண்ணா இருந்தாலும் நீ பண்ண உண்மை தெரிஞ்சதுன்னா விட்டுட்டு போயிருக்கதான் செய்வா. அவ கோபமா இருந்தாலும் அதை சரிப்படுத்தி நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமே தவிர நீ அவளை பழி வாங்க போறேன்னு நிக்கிறதுல என்னடா நியாயம் இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவ கல்யாணம் பண்ண ஒரு வாரத்திலேயே என்னை விட்டு ஓடி போயிட்டு எவெல்லாம் என்னை பத்தி என்ன பேசிருப்பான் அதெல்லாம் என் காதுல வாங்கிட்டு தானே இருந்தேன். குதிச்சு போயிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையும் மறக்க மாட்டேன். என் கண்ணுலயே மண்ணை தூவிட்டு 3 வருஷம் எங்கேயோ இருந்திருக்கானா? இனிதானே இருக்கு அவளுக்கு. என்ன வருண், அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? இல்ல மாயா, விஸ்வநாதன் கம்பெனியை டவுன்ஃபாலுக்கு கொண்டு போறதுக்கு எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்யறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இதுல இந்த கோணக்கத்திரி மூக்கனுக்கு என்ன ஆச்சரியம் தான் எனக்கு புரியல. அதெல்லாம் பிறந்ததே யார் வீட்டு கூடியாவது கிடைக்கணும்ன்றதுக்காக தான். அதுகிட்ட போய் ஆச்சரியம் ஆஹா ஓஹோன்னு டைலாக அடிக்கிறான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன வருண் இருக்கு? எல்லாம் ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. ஏன், அதுதான் நானும் சொல்றேன். இவ்வளவு கரெக்டா நீ காயெல்லாம் நகர்த்துறத பார்த்தா எப்படியாவது விஸ்வநாதன் கம்பெனிய ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவா போல் இருக்கு. அதுக்காக தானே விஸ்வநாதனை ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கு. ஐயோ, அடி ராட்சசி, இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல் இருக்கு. டேய் பாம்பு மண்டையா, நீ பூனைக்கு பால் வைக்கிறதா நினைச்சு அனக்கொண்டாக்கு பால் வச்சிட்டு இருக்க. ஏதாவது கொஞ்சம் சொதப்பினாலும் அவ்வளவுதான், மண்டையை கவ்வி எடுத்து ஒரே முழுங்கா முழுங்கிரும். பாவம், அப்புறம் செதறு தேங்காய் மண்டையை செதறிடுவான். இங்க பாருங்க வருண், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம விஸ்வநாதனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாச்சு. இனி மத்த வேலையெல்லாம் நீங்க தான் இருந்து பார்க்கணும். அதெல்லாம் என்னவோ ஓகே தான் மாயா. இப்ப விஸ்வநாதனோட பையன் அந்த இடத்துக்கு வந்தா அவர் நம்ம சொல்றத கேட்கணும்ல. அதுவும் இல்லாம டெண்டருக்கு டெட்லைன் இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்கு. இதுக்குள்ள விஸ்வநாதன் பையனை கன்வின்ஸ் பண்ணி எப்படி அந்த டெண்டரை எடுக்க வைக்கிறது? எனக்கு புரியுது, ஆனா வேற வழியே இல்ல. நீங்க நாளைக்கு காலையிலே விஜயை பார்த்து பேசி அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த டெண்டர்ல விஸ்வநாதன் பையனோட ஒரு சைன் இருந்தா போதும். மத்த வேலையெல்லாம் நாங்க பின்னாடி இருந்து ஆரம்பிச்சிருவோம். வருண், அதான் சொல்றேன்ல, விஜய்க்கு இத பத்தின ஒரு அறிவும் கிடையாது. அதனால அவனை கன்வின்ஸ் பண்றது ஒன்னும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஒருவேளை அப்படியே விஸ்வநாதன் பையன் டெண்டர் எடுக்க ஒத்துக்கிட்டாலும் அவர் போய் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட மாட்டாருன்னு என்ன மாயா நிச்சயம்? அதுதான் விஷயமே வருண். இத பத்தி விஜய் எதுவுமே விஸ்வநாதன் கிட்ட வாயை திறக்காத மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொல்லி நம்ம விஜய் கன்வின்ஸ் பண்ணணும். புரியுது. ரொம்ப டைம் இல்ல வருண். முடிஞ்சா விஜய் நாளைக்கு அந்த டெண்டர்ல சைன் பண்ணிட்டா கூட பரவாயில்ல. ஓகே மாயா, நான் பாத்துக்கிறேன். என்ன விஜய், நைட்டு கால் பண்ணியிருந்தேன். அந்த விஷயத்த பத்தி யோசிச்சிங்களா?
உங்க அப்பாக்கு அப்புறம் நீங்க தான் கம்பெனி பொறுப்பேத்துக்கணும். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் கூட இல்லாம ஆக்சுவலா உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்டா இருந்தாலும் நம்ம கம்பெனி தான் எடுத்து பண்ணும். இப்ப கூட ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஆக்சுவலா அதை கூட விஸ்வநாதன் எடுத்து பண்றதா தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அதுக்கு முன்ன அவருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அப்படி பார்த்தா அவருக்கு அடுத்த பொறுப்புல நீங்க தானே இருக்கீங்க. ஸோ டெண்டரோட டெட்லைனுக்கு இன்னும் 3 days தான் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா உங்க அப்பாவோட இடத்துல இருந்து அடுத்து நீங்க தான் இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணணும்னு சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல அதுக்கு இல்ல. புரியுது புரியுது நீங்க எதுக்காக யோசிக்கிறீங்கன்னு. என்னதான் உங்க அப்பாவோட கம்பெனியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது முடிவெடுக்கிற அளவுக்கு. அதுக்குதான் கூட இருந்து கைட் பண்றதுக்கு நாங்க அவ்வளவு பேர் இருக்கோம்ல. உங்களுக்கு பெருசெல்லாம் எந்த வேலையும் இருக்காது. கம்பெனிக்கு எந்த முடிவு எடுத்தாலும் பார்ட்னர்ஸ் எங்களோட சேர்ந்துதான் உங்க அப்பா முடிவெடுப்பாரு. அந்த விதத்துல நாங்க இருந்து பாத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு விஷயம்னா முக்கியமா மேனேஜிங் டைரக்டரோட சைன் தானே வேணும். அப்படி பார்த்தா உங்க அப்பாவுக்கு அடுத்து நீங்க தானே அந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ இந்த டெண்டர்ல அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பண்ணணும்னா உங்களோட சைன் தேவை. இல்ல நான் நேற்று நைட்டே கம்பெனிக்கு வர்றதா முடிவு பண்ணிட்டேன் தான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் மற்ற மாதிரியான முக்கியமான முடிவெல்லாம் நான் ஒரு ஆள் இருந்து எடுக்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. அதான் டெட்லைன் இன்னும் 2-3 days இருக்குன்னு சொல்றீங்கல்ல. நான் அப்பா கிட்ட பேசிட்டு சொல்றேன். நீங்க அப்பா கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும். அட என்னங்க நீங்க, அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. நீங்க அடுத்து பொறுப்பா இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கம்பெனிக்கு ப்ராக்ரஸ்னு யோசிப்பீங்களா? அதை விட்டுட்டு இன்னமும் சின்ன குழந்தை மாதிரி அப்பாவை கேட்டு சொல்றேன்னு சொல்றீங்க. ஐம் சாரி, பட் நீங்க பண்ற விஷயம் அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா விஜய், நான் உங்களுக்காகவும் தான் பேசுறேன். இதெல்லாமும் கூட ஒரு விஷயம்னு இப்ப நீங்க உங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு இருந்தா, ஐ மீன் அவர் ரெஸ்ட் எடுக்கிற டைம்லயும் நீங்களா முடிவெடுக்காம அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்காதா? அப்போ உங்க அப்பா உங்களுக்கு பின்னாடி இல்லாம உங்களால எந்த விஷயத்தையும் பண்ண முடியாதா? நீங்களே வேணும்னா யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா திரும்ப ரெக்கவர் ஆகி கம்பெனிக்கு வரும்போது நீங்க இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு. கமான் விஜய், இது உங்க அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. ஓகே தானா, இல்ல கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி அப்பா கிட்ட கேட்டுதான் சொல்வேன்னு இருக்கீங்களா? இல்ல, இப்போதைக்கு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நான் பண்ணலாம். வெரி குட், இதான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஓகே விஜய், நல்ல விஷயம். இதை தள்ளி போட வேண்டாம். ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு நாம இன்னைக்கே சைன் பண்ணி எடுத்துடலாம். இல்ல ஒரு விஷயம் இடிக்குதே. என்ன விஜய்? இல்ல டெண்டர் டெட்லைன் முடியறதுக்கு 2-3 days இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ இந்நேரம் வேற எந்த கம்பெனியும் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிருக்கலாமே, ஏன் யாரும் பண்ணல? அது அது வந்து அப்போ அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சே, ப்ராப்ளம்லாம் இல்லை விஜய். சொல்ல போனா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தாலும் அப்பா தான் எடுத்து பண்ணுவாருன்னு. இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னா மட்டும் எப்பவுமே அப்பா தான் எடுத்து பண்ணுவாருன்றனால மேபி மற்ற எந்த கம்பெனிஸும் போட்டிக்கு வரலன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதை. அப்போ ஓகே, பண்ணலாம். ஓகே விஜய், நீங்க ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் வந்துருங்க. நம்ம அங்கிருந்து போயிடலாம். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி சைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட எடுத்தாச்சு. இருந்தாலும் அப்பா கிட்ட இத பத்தி கலந்துக்கலேன்னு ஒரே யோசனையா இருக்கு. சார், என்னங்க நீங்க சின்ன குழந்தைய சமாதானப்படுத்துற மாதிரி உங்களை சமாதானப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஓகே. அப்புறம் விஜய், இத பத்தி உங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டாம். விஸ்வநாதனுக்கு இது சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். ஓகே. ஓகே, அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். நீங்க மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஃபைல் கொண்டு வாங்க. ஓகே. என்ன யோசிச்சுட்டு இருக்கா சத்யா? என்ன யோசிச்சுட்டு இருக்க?
அலைட் மேம் இன்னைக்கு வரலையேன்னு தெரியுமா? ஜாலி தான். ஏண்டி ஒரு பீரியட் கட் ஆக போது ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. எப்படி இன்னும் 2-3 நாளைக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்ப. அதுக்காகலாம் உங்ககிட்ட ஃபோன் கொடுத்து போய் பேசுன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு படிக்கிறத பாரு, பழகிறோம்.